இயக்குனரும் திரைக்கதை மன்னரும் நடிகருமான பாக்கியராஜ் கடந்த ஜூன் 27ஆம் தேதி காலமாயிருந்தார். ஸோ அவருடைய இறப்புக்கு பிறகு 5 நாட்கள் கழித்து அவருடைய இல்லம் தேடி, அதுவும் குறிப்பாக சாந்தனுவை தேடி ஒரு பார்சலானது வந்திருக்கு. அந்த பார்சலில் இருக்கக்கூடிய விஷயத்தை திறந்து பார்த்த உடனேயே சாந்தனு ரொம்ப கத்தி கதறி எழுதியிருக்காரு. அப்படி அவர் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த பார்சலில் என்ன இருந்துச்சு அப்படின்றத பற்றி தான் ஒரு அப்டேட் இப்போ கிடச்சிருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பாக்கியராஜ் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு அவருடைய இல்லம் தேடி, அதுவும் குறிப்பாக சாந்தனுவுக்காக ஒரு பார்சல் வந்திருக்குங்க. அந்த பார்சலை சாந்தனு தான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது பாக்கியராஜ் அவர்கள் இதுவரைக்கும் எவ்வளவு படங்களில் நடித்திருக்கிறாரு, எத்தனை படங்களை இயக்கியிருக்கிறாரோ அது எல்லாத்துடைய பிக்சர்ஸுமே வந்து ஒரே ஃப்ரேமில் இருக்கிற மாதிரி சென்டரில் பாக்கியராஜ் சாரோடைய ஃபோட்டோ கொஞ்சம் நல்லா பெருசாகவே வந்து இருக்குங்க. இந்த ஃப்ரேம் வந்து அந்த பார்சலில் வந்திருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே சாந்தனு ரொம்ப வந்து கண் கலங்கி போயிருக்காரு. அவர் அழுததை பார்த்துட்டு அவங்களுடைய குடும்பத்தாரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கண் கலங்கி இருக்காங்க. இந்த ஃப்ரேமு எல்லாருமே ரொம்ப வந்து உருக வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஃப்ரேம் யார் அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா தமிழ் திரைக்கதை சங்கத்தின் மூலமாக வந்து அனுப்பியிருக்காங்க. பொதுவாகவே எந்த இயக்குநர்களானவங்க இறந்தாலுமே அவங்களுடைய வீட்டுக்கு அவங்களுடைய ட்ரிபியூட்டாக இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து செய்கிறது வழக்கமாக வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் செய்கிறத விட பாக்கியராஜ் அவர்களுக்கு பெரிய சைஸ்லேயே வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்த உடனே சாந்தனு ரொம்பவே வந்து கலங்கி போயிட்டாருங்க. ஸோ அந்த ஃப்ரேமை கொண்டு போய் பாக்கியராஜ் சாருடைய ரூமில் வந்து வச்சுருக்காங்க. இது உண்மையாலுமே ரொம்பவே வந்து நெகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்குங்க. பொதுவாக திரைத்துறைக்காரர்களுக்கு இந்த மாதிரி செய்கிறது அப்படின்றது வழக்கமான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா எப்போதும் இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்தது. பாக்கியராஜ் சார் வந்து கிங் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப வந்து மிகப்பெரிய ஒரு ஆள், அதாவது மிகப்பெரிய ஜாம்பவானாக வந்து இருந்தவர். அவருக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு யாருமே வந்து எதிர்பார்க்கல. ஸோ எதிர்பாராத விதமாக இந்த ஒரு நிகழ்வு நடந்து போச்சு. இருந்தாலுமே அவர் எப்போதும் வந்து ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு அவங்க வேண்டிக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்திருந்தாங்க. ஸோ அவங்க செய்த செயலுக்கு சாந்தனு அவர்களும் ஃபோன் பண்ணி நன்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அடுத்தடுத்து நிகழும் பொழுது சாந்தனுவுக்கு தன்னுடைய அப்பாவை மறக்க முடியல. ரொம்ப அவருடைய நினைவாகவே இருக்குது. கண்டிப்பாக அவருடைய நினைவுகளாக ஒரு சில விஷயங்கள் வந்து எல்லோரும் வந்து செய்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ மறக்க முடியாமல் இருந்தவர் இன்னொரு விஷயத்தையும் வந்து செய்திருக்காருங்க. அது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அப்பாவுடைய ஞாபகமாக இருக்கிறதுனால அவர் வந்து இப்போது ட்விட்டரில் வந்து ஒரு உருக்கமான ஒரு பதிவை வந்து போட்டிருக்காரு. ஸோ சாந்தனு பாக்கியராஜ் செய்த இந்த ஒரு விஷயமும் எல்லாருமே வந்து ரொம்ப கலங்க வச்சுருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே அவருக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சாந்தனு அவர்களுக்கு வேறு வழியே கிடையாதுங்க. இது வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நம்ம ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், கொஞ்சம் நாள் எடுக்கலாமே தவிர இது உண்மை தான், இதை மாற்ற முடியாது. ஸோ அவர் போட்ட ட்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பதில் சொல்லியிருக்காங்க. இயக்குனரும் திரைக்கதை மன்னருமாக இருந்த பாக்கியராஜ் ஜூன் 27ஆம் தேதி சென்னையில் காலமாயிருந்தார். ஸோ அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தெல்லாம் வந்து காலமாகலை. ரொம்ப நாளாக அவர் வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடக்கலைங்க. ஸோ தினமும் எப்பயும் போல் எழுந்து வாக்கிங் போயிட்டு வந்திருக்காரு. அன்றைக்கும் அதே மாதிரி தான் போயிட்டு வீடு திரும்பியிருக்காரு. வந்தவர் நெஞ்சு வலிக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. போகிற வழியிலே அவருடைய உயிர் வந்து பிரிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப ஃபிட்டாக இருந்த மனிதர் இப்படி திடீர்னு இறந்துட்டாரு அப்படின்னு பதறாதவங்க யாருமே கிடையவே கிடையாது. அதுவும் குறிப்பாக குஷ்பு மகள் அவந்திகா, சுந்தர், ஷர்வன் திருமணத்தில் கலந்துக்கிட்டு மணமகளை வந்து வாழ்த்தியிருந்தார் ரீசண்டாக. ஸோ அந்த வீடியோவும் பார்த்தவங்களால வேதனையை வந்து அடக்க முடியல, கண் கலங்காமல் இருக்க முடியல. ஏன்னா நேத்திக்கு இவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக இருந்தவர் இன்றைக்கி இல்லையே அப்படின்னு. கோவாவில் கல்யாணத்தில் பாக்கியராஜோட நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க, ஒன்றா இருந்திருக்காங்க, ஒன்றா சேர்ந்துருக்காங்க, சிரித்து பேசிட்டு சாப்பிட்டோமே, இதெல்லாம் இல்லையே, இதெல்லாம் வந்து அப்படியே மாயம் மாதிரி மறைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி எல்லோரும் கலங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில தான் பாக்கியராஜோடைய செல்ல மகனான சாந்தனுவும் தன்னுடைய ட்வீட் பக்கத்தில் ஒரு சில விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டே இருக்கிறாரு. அதாவது அவருடைய சோகத்தை வெளிப்படுத்திகிட்டே இருக்கார். என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. ரீசெண்டாக பாக்கியராஜ் சாரோடைய 50வது திரைப்பட விழாவில் கூட அவர் வந்து கலந்துக்கிட்டு ஒரு விஷயம் பேசியிருந்தார் பார்த்தீங்களா, அதை வந்து டேக் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா என்னுடைய ஆயுளிலிருந்து 10 வருடங்களை எடுத்து எங்கள் அப்பாவுக்கு வந்து கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்றேன். இன்னும் 10 ஆண்டுகளோ இல்லை அதுக்கு மேலேயோ எத்தனை வருஷமோ நீங்கள் வந்து நிறைய சினிமா படம் எடுக்கணும், நிறைய கதைகளை மக்களுக்கு சொல்லணும், ஒரு ரசிகனா ஒரு லேர்னராக நான் உங்களை பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவருடைய ஆசையை சாந்தனு வந்து ஸ்டேஜ்லேயே வந்து சொல்லியிருந்தார்.
ஸோ அந்த வீடியோவை தான் இப்போ வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை ஷேர் பண்ணி கண்ணீர் விட்டுட்டு இருக்காருங்க. அதை பார்த்த ரசிகர்கள் சாந்தனுக்கு வந்து ஆறுதல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாந்தனு அவர்கள் நீங்கள் வந்து தைரியமாக இருக்கணும். தைரியமாக இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க. ஏன்னா பாக்கியராஜ் சார் வந்து ஒரு லெஜண்ட். அவர் தன்னுடைய படைப்புகள் மூலமாக என்றைக்கும் வந்து வாழ்ந்துட்டு தான் இருப்பார். ஸோ அவருடைய வாரிசாக இருக்கக்கூடிய நீங்கள் அப்பாவுக்கு வந்து இன்னும் அதிகமான பெருமைகளை வந்து சேர்க்கணும். ஸோ நீங்கள் உங்களுடைய ஆயுளில் இருந்து 10 ஆண்டுகள் உங்கள் அப்பாவுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனால் இப்போ உங்கள் அப்பா நீங்கள் நல்லா வளர்ந்து உயர்ந்து வரணும், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவருடைய ஆயுளில் இருந்து 10 ஆண்டுகளை உங்களுக்கு கொடுத்துட்டு வந்து போயிட்டாரு. ஸோ கவலைப்படாதீங்க, உங்களோட தான் வந்து இருப்பார் எப்போவுமே. அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு எல்லாருமே அவங்களுடைய இரங்கல்களை வந்து பதிவு செய்துட்டே இருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, அந்த வெற்றி விழாவில் என்ன நினச்சி சாந்தனு அந்த விஷயத்த சொன்னாருன்னு தெரியலங்க. என்னுடைய ஆயுள்லேருந்து 10 ஆண்டுகளை உங்களுக்கு தான் தரேன்ப்பா அப்படின்னு சொன்னது பாக்கியராஜ் சார் உண்மையிலே வந்து அந்த அளவுக்கு வந்து பாதிப்படைஞ்சுதா அப்படின்னு தெரியல. அவர் தன்னுடைய மகன் தனக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு அவரே பாருங்களேன், அவருடைய ஆயுள்லேருந்து 10 ஆண்டுகளை தன்னுடைய மகனுக்கு நான் உனக்கு தந்துட்டு போகிறேன் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இந்த விஷயம் வந்து உண்மையிலே வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு நெகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஸோ தன்னுடைய மகன் தனக்கு செய்யணும்னு நினைக்கிறத விட ஒரு படி முன்னாடி போய் நான் இருக்கேன் உனக்கு செய்யறதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் செய்துட்டு போயிட்டாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தின் மூலமாகவே தெரியுது தந்தைக்கும் மகனுக்கும் எந்த அளவுக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருந்திருக்கு, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக சாந்தனு நீங்கள் இன்னும் நல்லா வளர்ந்து வரணும், அதுதான் உங்களுடைய அப்பாவுடைய ஆசை. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய அப்பா எங்கேயும் போயிருக்கவே மாட்டார். அவருடைய ஆன்மா உங்கள் கூடயே தான் இருக்கும், உங்களை சுற்றியே தான் வரும், உங்களை எப்போதுமே வந்து ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்கும். அவர் எப்போதும் உங்களை வந்து பார்த்துட்டே இருப்பார். ஏன்னா அவருடைய படைப்புகள் மூலமாக அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் இது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கண்ணை வந்து தானம் செய்துட்டு போயிருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சாந்தனு நீங்கள் வளர்றத கண்டிப்பாக யார் மூலியமாவது உங்களை வந்து அவர் நிச்சயம் பார்ப்பாரு. அதனால் நீங்கள் எதையும் மனசில் வச்சுக்காம உங்களுடைய வேலைகளை மட்டும் செய்யுங்க. நீங்கள் வளர்கிறதுக்கான விஷயங்களை இது மாதிரி நிறைய அட்வைஸை அவங்க ரசிகர்களும் சரி, திரைத்துறையை சார்ந்தவர்களும் சரி, சாந்தனுவுக்கு வந்து நம்பிக்கையை வந்து கொடுத்துட்ருக்காங்க, ஆறுதல் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது ஒரே மாதத்தில் திரையுலகத்தினுடைய 2 பெரும் ராஜாக்களை வந்து இந்த தமிழகம் வந்து இழந்திருக்கு, தமிழ் திரைத்துறை வந்து இழந்திருக்கு. இது வந்து மிகப்பெரிய இழப்பு தான். 2 பேருடைய இறுதி சடங்குமே அரசு மரியாதையோடு நடந்திருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். பாக்யராஜ் சார் மாதிரி ஒரு லெஜண்டை இந்த தமிழ் திரையுலகம் வந்து இழந்திருக்கு அப்படிங்கும் பொழுது அதை சொல்கிறதுக்கான வார்த்தைகளே கிடையாதுங்க. கண்டிப்பாக அவர் எங்கே இருந்தாலும் அவருடைய குடும்பத்தை பார்த்துட்டே இருப்பார், ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். கலைஞர்களால் மட்டும்தாங்க அவருடைய படைப்புகள் மூலமாக கடைசி வரைக்கும் வாழ முடியும் அப்படின்றத இது நல்லா நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கு. இந்த அப்பா மகனுடைய பாசம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.